போரில் அரசர்களை வீழ்த்தி அவர்கள் ஆட்சி பகுதியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் அரசர்கள் பலரை பார்த்திருப்போம். ஆனால் வீழ்த்தியவர்களிடமே மீண்டும் அரியாசனத்தை ஒரு அரசன் ஒப்படைத்த நிகழ்வு ஒரு முறை அல்ல, பல முறை மிக சாதாரணமாக நிகழ்ந்திருக்கிறது. அவர் பெயர் ராஜேந்திர சோழன். தன் ஆட்சி காலத்தில் வடக்கே கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டியதோடு கடல் கடந்து சென்று கிழக்காசிய தேசங்களையும் வென்று தனது எல்லையாக்கிக் கொண்டார். சாளுக்கியர், பாண்டியர், சேரர், சிங்கள அரசர், வங்கதேச அரசர், கடார அரசர் என இத்தனை பேரை ராஜேந்திரன் வீழ்த்து எடுத்துக்கொண்ட மொத்த காலம் வெறும் 10 ஆண்டுகள் தான். கங்கை முதல் கடாரம் வரை நடைபெற்ற பல போர்களில் அவர் வென்ற போதிலும் அப்பகுதிகள் அந்தந்த அரசர்களிடமே மீண்டும் வழங்கப்பட்டது. தலைமைக்கு கட்டுப்பட்டு வரி செலுத்தும் அரசாக அவற்றை மாற்றி வெற்றி பெற்ற இடங்களை மண்டலங்களாக பிரித்து கைதேர்ந்தவர்களை அப்பகுதிக்கு தலைமை நிர்வாகிகளாக நியமனம் செய்தார். நாடுகளை பிடித்து ஆட்சி செய்வதை விட செல்வங்களை சேர்ப்பது, வணிக நலன்களை பாதுகாப்பதே ராஜேந்திரன் சோழன் எண்ணமாக இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த சாம்ராஜ்யத்தின் தலைநகர் எங்கே அமைந்திருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு புதிய தலைநகரையே நிர்மாணித்தார். அதன் பெயர் கங்கை கொண்ட சோழபுரம். ஆனால் ராஜேந்திர சோழன் ஏன் இந்த பகுதியை தலைநகராக தேர்ந்தெடுத்தார்? அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்.